ட்ரம்ப்புடைய செய்கைகளுக்கும் அவருடைய பேச்சுக்கும் ரேஷ்னலாக ஒரு விளக்கத்தை யாரும் சொல்ல முடியுமா? உலகத்தில் அப்படி ஒருத்தர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அவருக்கு தொடக்கத்திலிருந்தே இந்தியா மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் அவர்களோடு நடத்தக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் மிக மெதுவாக நகர்கிறது இந்த பேச்சுவார்த்தை. அதனால the president is frustrated. பிரிக்ஸ்ல இந்தியா இருக்கு, உங்களால நம்ப முடியுதா இந்தியா பிரிக்ஸ்ல இருக்குன்றத? இந்த பிரிக்ஸ் என்ற இந்த குழு அமெரிக்காவுக்கு எதிரான குழு. அதிபர் ட்ரம்ப் சொல்றார், இது டாலருடைய செல்வாக்கை சிதைக்கும் முயற்சி. அது மாதிரி பண்ணா ஐ வில் பீனலைஸ் them. அவர்களை நான் தண்டிப்பேன்றார். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர் திரு UN கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% டேக்ஸ் விதிச்சிருக்காரு. ஸோ இந்த டேக்ஸ்னால இந்தியாவில் எந்தெந்த தொழில்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், மருத்துவத்துறை, மருந்துகள் ஏற்றுமதி. இங்கே நம்ம ஜெனரிக் ட்ரக்ஸ் பண்ணுறோம், அதாவது ஆஸ்பிரின், அதுக்கப்புறம் டயபெட்டிஸ்க்கு உரிய மருந்துகள். இந்த மாதிரி நம்மால் பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரே நேரத்தில் இந்த மருந்துகளை தயார் பண்ண முடியும். பலரை விட ரொம்ப குறைவான மலிவான விலையில் நம்ம பண்ணுறோம். அது ஒரு பெரிய தொழில்துறை நமக்கு. ஓகே, அது அடிபடும். அதுக்கு பிறகு இங்கேருந்து லைட் மெஷினரி, ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், அதெல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், அதுவும் அடிபடும். அதுக்கப்புறம் ஜெம்ஸு, ஜுவல்லரி, அதை இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம், எல்லாமே அடிபடும். 25% என்பது ஒரு பெரிய தொகை. இன்றைக்கி 100 ரூபா ஒரு பொருள் அப்படின்னா அது 125 ரூபா ஆகிடும். அப்போ அந்த 25 ரூபாயை யார் அதிகப்படியாக கட்ட போகிறான்? வாங்குகிற ஆள் தான் கட்டணும். அப்போது விற்கிற ஆள் அந்த அளவுக்கு அந்த விலையை உயர்த்தினா வாங்குவாங்களா? இதெல்லாம் சிக்கல் நமக்கு. நாம் அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு $190 பில்லியன் அளவு நம்ம இரு நாட்டு வர்த்தகம் இருக்குது. அதை போன ஃபெப்ரவரியில் நம்முடைய பிரதமர் அங்கே போயிருக்கும் பொழுது, அதிபர் ட்ரம்ப்பை பார்த்த பொழுது, அதை $500 பில்லியன் மாற்றணும் 2030க்குள்ள, 2030க்குள்ளரையும் அது $500 பில்லியன் உயர்த்த வேண்டும் அப்படின்ட்டு 2 நாட்டினுடைய தலைவர்களும் முடிவு செய்து அதற்காக குழுக்களை அமைத்து அந்த பேச்சுவார்த்தைகள் அப்போ இருந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதாவது இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் முன்னணியில் இருந்தது இந்தியா. இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு இந்த வரி விதிப்பு தொடங்குற நாள், இன்னைக்கு வரைக்கும் நம்மால் ஒரு இன்டரம் டீல் கூட, ஒரு தற்காலிக ஒப்பந்தம், அதை கூட நம்ம செஞ்சுக்க முடியல. ஜூலையிலேயே இந்த மாதிரி ஒரு தற்காலிக ஒப்பந்தம் நமக்கும் அவங்களுக்கும் வந்துடும். அதுக்கிடையில் நிறைய ட்ரம்ப் பேசிகிட்டு இருந்தார். இந்தியா எந்த விதமான வரி விதிப்பும் செய்யாமல் நம்முடைய பொருட்களை இறக்குமதி செய்ய ஆவலாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நிறைய பத்திரிகைகளில், ஊடகங்களில் இந்தியா கிட்டத்தட்ட 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு நமக்கும் அவங்களுக்கும். வேறு யாரை விடவும் அதிகமான பேச்சுவார்த்தைகள் நம்ம நடத்தியிருக்கோம். சீனர்கள் கூட அவங்களோட 2 முறை தான் பேசியிருக்காங்க. ஜெனீவாவில் ஒரு முறையும், லண்டனில் ஒரு முறையும். நாம் இங்கேருந்து அங்கே போயிருக்கோம், அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. இது 2ம் நடந்திருக்கு. நம்முடைய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அங்கே போயிருக்காரு, வர்த்தக செயலாளர் போயிருக்காரு. இதற்குன்ட்டு இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக இதில் ரொம்ப நிபுணத்துவம் உள்ள ஒருத்தரை நம்ம நியமிச்சிருக்கோம். இவ்வளவும் நடந்திருக்கு. இப்போ ஆகஸ்ட் 20-25 வாக்கில் நாம் இங்கிருந்து திருப்பி நம்முடைய குழு அங்கே போய் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடரப்போகுது. இவ்வளவும் நடந்துட்டுருக்கு. அதனால் இது என்ன அவருக்கு இந்தியா மேலே பெரிய வருத்தம் அப்படின்றது தெரியல. ஏன்னா அவருக்கு முதல்ல இருந்தே ஒரு பெரிய நல்லெண்ணம் என்பது அவருக்கு ஒரு கலவையான ஒரு எண்ணம் இந்தியா மேலே இருக்க மாதிரி தெரியுது. அவர் டாரிஃப் கிங் அப்படின்னு சொன்னார் இந்தியாவை, ரொம்ப நாள் முன்னாடியே சொன்னார். அந்த மாதிரி நாம் மட்டும் டாரிஃப் கிங் கிடையாது, நம்ம பெரிய அளவில் வரி விதிப்பு பண்ணுறோம். பூர்பான் விஸ்கி, அது அங்கேருந்து இங்கே இறக்குமதி பண்ணணும்னா 150% வரி. அது மாதிரி ஆட்டோமொபைல்ஸ், கார்ஸ், அதுக்கெல்லாம் நம்ம அப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்முடைய மார்க்கெட்டை, சந்தையை மூடி வச்சுருக்கோம். எதுக்கு? விளை பொருட்களுக்கு. ஏன்னா நம்முடைய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக. அதுதான் மிகப்பெரிய தடையாக இருக்குது.
அதுக்கப்புறம் பால் தொடர்பான பொருட்கள், டெய்ரி பொருட்கள், அதற்கும் நம்முடைய சந்தையை நம்ம மூடி வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு உலகத்திலேயே அதிகமான பொவைன் பாப்புலேஷன் நம்ம நாட்டில் தான் இருக்கு. அதிகமான பசுக்கள் இருக்கிற நாடு நம்முடைய நாடு. அதிகமாக பால் உற்பத்தி செய்வதும் நாம் தான். அதனால இந்த உள்நாட்டு இந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாம் முனைப்பாக இருக்கிறோம். அப்புறம் சிறு குறு தொழில் அவர்களையும் அந்த முனைவோரையும் பாதுகாக்கணும். இந்த சந்தையெல்லாம் நம்ம துறக்கணும் அப்படின்றது தான் அமெரிக்கர்களுடைய கோரிக்கை ரொம்ப நாளா இருக்கு. அவங்களுடைய பொருட்களை இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, எல்லாரும் அப்படித்தான் நினைப்போம். நாமும் அமெரிக்க சந்தையில நம்மளால எல்லாத்தையுமே விற்க முடியும். அவர்கள் எதையும் தடை பண்ணலை. ஆனால் இந்த மாதிரி வரி விதிப்பின் மூலமாக இந்த ஏற்றுமதிக்கு சங்கடங்களை ஏற்படுத்தலாம். அவர்களும் நிறைய வரி விதிக்கிற ஆட்கள் தான். அவங்களும் சாதாரண ஆட்கள் இல்லை. அமெரிக்கர்களும் புகையிலை பொருட்களுக்கு, புகையிலைக்கு 350% வரி விதிக்கிறாங்க. நாம 150% தான் வரி விதிக்கிறோம். ஆனா நம்மள அதை இப்ப 100 குறைச்சிட்டோம். சரிதானா? ஆனா நம்மள டாரிஃப் கிங்ன்ட்டு அவர் சொல்றார். அப்புறம் ஜப்பானீஸும் 400% வரி விதிக்கிறாங்க அரிசி இறக்குமதிக்கு. ஏன்னா அவர்களுக்கு உணவு பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். அவர்கள் அரிசியை சார்ந்து இருப்பவர்கள். வெளியில அவங்க நாட்டில் விளையிற அரிசியை விட மலிவா அவங்களால அரிசியை தருவிக்க முடியும். ஆனால் அவர்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் இந்த உணவு பாதுகாப்பு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். ஒரு கோட்டா வைத்திருக்கிறார்கள், ஒரு விதி வைத்திருக்கிறார்கள். இதற்கு மேல அரிசியை இங்கே இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அதை அவர்கள் அமெரிக்காவுக்காக தளர்த்துறாங்க. ஓகே. ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு அந்த 15% கிடைச்சிருக்கார். அவர் முதல்ல அறிவிச்சது அதுக்கு மேல 25 என்னமோ அறிவிச்சார். அதற்கு பிறகு அவங்களுடைய பிரதமர் இவரோட பேசினாரு. அவர்கள் ரொம்ப ஆவலாக பேசின பிறகு அது 15% குறைந்தது. அதே மாதிரி கொரியாவுக்கும் 15% குறைந்தது. நமக்கும் 15% 20% குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் இன்னும் எண்ணுகிறேன். இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. இது இட் இஸ் நாட் காஸ்ட் இன் ஸ்டோன். ஏன்னா இது ஒன்றும் கல்லில் ஒன்றும். இதே நேரத்தில் அவர் என்னன்னா, இப்போ பாகிஸ்தான் கூட ஒரு டீல் போட்டிருக்காங்க, ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் எண்ணெய் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதை நாங்கள் ஆராய போகிறோம். இதன் மூலமாக 2030 அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கான சூழல் கூட ஏற்படலாம் அப்படின்ட்டு இருக்காரு. இவர் அந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தா பரவாயில்ல, ஏன் இந்தியாவை சீன்றாரு, இந்தியா மேலே கோபமாக இருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. அதாவது ட்ரம்புடைய செய்கைகளுக்கும் அவருடைய பேச்சுக்கும் ரேஷ்னலாக, அதாவது தர்க்க ரீதியாக ஒரு விளக்கத்தை யாரும் சொல்ல முடியுமா? உலகத்தில் அப்படி ஒருத்தர் இருக்காங்களான்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு என்ன இந்தியா மேலே கோபம் இருக்கலாம்? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன திடீர்னு அவருக்கு பாகிஸ்தான் மேலே அவ்வளோ ஒரு பாசம் பொங்கி வழியலாம்? ஏன்னா பாகிஸ்தானை பற்றி மிகவும் கடுமையாக அவருடைய முதல் நிர்வாகத்தில் அவர் பேசியிருக்கிறார். அவர்கள் அவர்களை பற்றி அவர் ஒரு மிக தாழ்வான ஒரு எண்ணத்தை அவர் வைத்திருப்பது நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு சரியா தெரியல என்ன காரணத்திற்காக இந்த உறவு. அவர் அந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை தளபதியை அழைச்சு அவங்களுக்கு விருந்து கொடுத்தார், அவருக்கு, ஆசிம் முனிருக்கு. இது நம்முடைய அந்த போர் நடந்து முடிஞ்ச பிறகு, பகல்கள் முடிஞ்ச பிறகு. அதற்கு பிறகு 25 தடவைக்கு மேலே இந்த போர் நிறுத்தத்துக்கு தான் காரணம்ட்டு தம்பிடம் படிச்சுக்கிறார். நாம் பெரிய அளவில் அதை மறுக்கலை. அதாவது நம்முடைய பிரதமர் அளவில் அவரை நேரடியாக ஒரு அமெரிக்க அதிபர் அவருடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி பேசுகிறார். அதுதான் உண்மை. அது அந்த அளவுக்கு நாமும் கீழே இறங்கி பேச வேண்டாம்ன்றது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த அமெரிக்க உறவு நமக்கு தேவை. ஏன்னா நாம் அதிகமாக வர்த்தகம் செய்யும் நாடு அமெரிக்கா. நம்முடைய பிக்கெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அவங்க. நாம் அவங்களுடைய 10வது ட்ரேடிங் பார்ட்னர் தான். நாம் அவங்களுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் இல்லை. அவர் அதே சொல்கிறார். இந்த ஒப்பந்தம் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரின்னு சொல்கிறார். சரிதானா? இந்தியாவோட. அப்புறம் அவருக்கு தொடக்கத்திலிருந்தே இந்தியா மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும், கட்டண விதிப்பை பொறுத்த வரைக்கும், டாரிஃப் கிங், அது ஹையஸ்ட் டாரிஃப்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளில் ஒன்று அப்படின்றார். 800 சில்லற சதவிகிதம் வரி கொரியா விதிக்குது விளைபொருட்களுக்கு. அந்த கொரியாவுக்கு 15% தரார். சரிதானா? அதற்கு பதிலாக அவர்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். $500 பில்லியன் ஜப்பானியர்கள் அங்கு முதலீடு செய்வதற்கு ஒப்பந்தம் உறுதியளித்திருக்கிறார்கள். அது மாதிரி மற்ற இடங்கள்லையும், வியட்நாம் எடுத்துங்க, முதல்ல 46% வரி அப்படின்னு சொன்னார்.
அதற்கப்புறம் அவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்த பிறகு அதை வந்து அவர் 20% குறைத்தார். அதே மாதிரி பிலிப்பீன்ஸ் அவங்களுக்கும் 20% அப்படின்னார். அப்புறம் இந்தோனேசியாவோட அவர்கள் இந்த 20% நடந்த பிறகு இந்தோனேசியர்கள் அவரோடு பேசி பேசி இதை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சலா எங்களுக்கு நீங்க தரணுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 19% அப்படின்னார். இதுல எதுவும் வந்து பெரிய ஒரு அளவுகோல், ஒரு தீர்மானம், ஒரு நிலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் மனதில் வர்றது தான். சரிதானா? வர்த்தகமே பண்ணாத சில தீவு நாடுகள், சில சின்ன குட்டி நாடுகள் இருக்கு அமெரிக்காவோட, அவர்களுக்கெல்லாம் அவர் வரி விதிச்சிருக்கார். அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய வர்த்தக உறவெல்லாம் பெருசாக கிடையாது. அவங்களுக்கு எதுக்கு விதிக்கிறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு சிக்கலாக இந்தியாவில் இருக்கிறது என்னென்னா, நாம் அந்த $190 பில்லியன் இருநாட்டு வர்த்தகம் நடந்துட்டுருக்கு ஆண்டு ஒன்றுக்கு. அதில் நாம் 44 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சீரான வர்த்தக உறவு இல்லை, சமம் இல்லை. இப்போ பிரிட்டனோட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு சமமான உறவு இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கும் அவர்களுக்கும் இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் அந்த பற்றாக்குறை டெபிசிட்டை பற்றியே பேசுகிறார். நம்மகிட்ட இருந்து அவங்க குறைவான பொருட்கள் வாங்குறாங்க. நாம் வந்து இறங்கி வந்திருக்கோம். நாம் உங்ககிட்ட இருந்து வந்து சக்தி வாங்குகிறோம், எனர்ஜி வாங்குகிறோம், நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரியான பொருட்கள் வாங்குகிறோம், ஃபார்மா, ஹைடெக், உயர் தொழில்நுட்பம் இது சார்ந்த பொருட்களை வாங்குகிறோம். அப்படிலாம் நம்ம இறங்கி வந்திருக்கோம். நாம் தணிஞ்சு தான் போகிறோம். இந்த ஒப்பந்தம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு நிறைய இறங்கி வந்திருக்கோம். ஆனால் நேற்று நினைக்கிறேன் அவருடைய நிதியமைச்சர் பெசன்ட் என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து இந்த இந்தியர்கள் வந்து அவர்களோடு நடத்தக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் மிக மெதுவாக நகர்கிறது பேச்சுவார்த்தை. அதனால் த பிரசிடென்ட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட், அவருக்கு எரிச்சல் தாங்கவில்லை. சரிதானா? அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அவர் வந்து அவர்கள் மீது ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்கார். எப்படி முடியும்னு தெரியாது அப்படின்னும் சொல்லியிருக்கார். இதற்கு மேலே இன்னொரு கோணம் இருக்குது. என்னென்னா பிரிக்ஸ், இந்த பிரிக்ஸில் இந்தியா இருக்கு. உங்களால் நம்ப முடியுதா இந்தியா வந்து பிரிக்ஸில் இருக்குன்றத? இந்த பிரிக்ஸ் என்ற இந்த குழு வந்து அமெரிக்காவுக்கு எதிரான குழு அப்படின்றார். சரிதானா? இந்த பிரிக்ஸில் அமெரிக்காவுக்கு மிக வேண்டிய நாடுகள் பல இருக்குது, வேண்டாத நாடுகளும் இருக்குது. சரிதானா? பிரிக்ஸு வந்து 2009 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. முதல்ல 4 நாடுகள் அதை தொடங்கின: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அதனால் அதுக்கு பேர் பிரிக். 2010 சவுத் ஆப்பிரிக்கா அதில் வந்து இணையுது. பிரிக்ஸ் ஆச்சு. எஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு. அப்புறம் அது வந்து இப்போது 10 நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பாக மாறி இருக்கு. என்னென்னா 2023-24 இன்னும் ஒரு 5 நாடுகள் வந்து அதோட இணைஞ்சாங்க. அதில் வந்து அமெரிக்கர்களுக்கு பிடிக்காத ஈரான் ஒரு நாடு, ஆனால் அமெரிக்கர்களுக்கு சிநேகமான யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதுவும் அதில் சேர்ந்துருக்கு. எத்தியோப்பியா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஈஜிப்ட் இருக்குது, இந்தோனேசியா இருக்குன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியாவுக்கு அழைப்பு சென்று அவர்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை அவங்க சேரலாமா வேண்டாமான்ட்டு. ஏன்னா அவங்க வந்து இந்த அமெரிக்கன் ஆர்பிட்டில் இருக்காங்க. அந்த சுழலில் இருக்கிறதுனால இதில் சேர்ந்தா வந்துட்டு ஒரு அமெரிக்காவோட இருக்கக்கூடிய உறவு கெட்டுவிடுமோ என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்குது. அதனால் இப்படி இருக்குது. இதில் இந்த பிரிக்ஸை ரஷ்யர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டாலர் ஆதிக்கம், அவர்களுக்கு நிறைய பொருளாதார தடைகளின் கீழ் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பொருளாதார தடைகளை வெல்வதற்கு டாலருடைய ஆதிக்கத்தை செதுச்சிட்டோம்னா அப்போது சமமாக பேரலா வேற ஒரு பிரிக்ஸ் கரன்சின்னு சொல்லிட்டு இந்த நாடுகளெல்லாம், இது பெரிய நாடுகள் இவையெல்லாம், இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய வந்துடும். ஸோ அமெரிக்காவை தவிர்த்து நாம் தனியாக ஒரு வர்த்தக ஏற்பாட்டை செய்து கொள்ள முடியுமா, அதற்கு ஒரு கரன்சியை நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க வெளிப்படையாக. அதை சொல்கிறார் அவர், அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார், இது வந்து டாலருடைய செல்வாக்கை சிதைக்கும் முயற்சி, அது மாதிரி பண்ணால் ஐ வில் பீனலைஸ் தெம், அவர்களை நான் தண்டிப்பேன்றார். சரிதானா? அப்போ அதுக்கும் சொல்கிறாரு. இந்த 25% மட்டுமல்ல, இந்தியா வந்து அதிகமாக சீனாவுக்கு அடுத்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிற நாடு. பொருளாதார தடைகளை மீறி நாம் வாங்குகிறோம். அது ரஷ்யாவுக்கு நல்லது. ஏன்னா அதுகிட்ட ஐரோப்பியர்கள் வாங்குவதில்லை. அவர்கள் பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார்கள். அவர்களை நெருக்கடிக்கு ஆளாக்கணுன்றதுக்காக அவர்கள்ட்ட வாங்குறது அதெல்லாம் வந்து நின்று போச்சு. சீனர்கள் நிறைய வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க வந்து 24 லட்சம் பீப்பா வாங்குறாங்க. நாம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பீப்பா வாங்குற அளவுக்கு இருந்தோம். இப்போ அந்த அளவுக்கு நம்ம வாங்கலை. ஆனால் இன்றும் ரஷ்யா தான் நம்முடைய மிகப்பெரிய
எண்ணெய் தரும் நாடு. அதற்கப்புறம் தான் ஈராக், அதுக்கப்புறம் தான் சவுதி அரேபியா. இப்போது பொருளாதார தடைகளை அவர்கள் வெல்வதற்கு நாம் வழி செய்கிறோம். இப்போ நம்ம ஏன் அவங்களோட நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அவங்க வந்து சந்தை விலையை விட கிட்டத்தட்ட ஒரு $18-20 ஒரு பீப்பாவுக்கு குறைவாக தர அளவுக்கு அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி அது குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி அந்த அளவுக்குலாம் நமக்கு சலுகை கிடைக்கல. இன்றைக்கி நமக்கு ஒரு $3 அளவு தான் சலுகை தராங்க. இருந்தாலும் அது பெரிய விஷயம். ஏன்னா நாம் வந்து நம்முடைய அந்நிய செலாவணியில் நிறையா எண்ணெய்க்காக தான் பயன்படுத்துகிறோம். இதை வந்து அவருக்கு பிடிக்கலை. இது வந்து புதுசாக நடக்கிறது இல்லை. என்னைக்கு யுக்ரைன் போர் தொடங்கிச்சோ அன்னையிலிருந்து இதை நாம் பண்ணிகிட்ருக்கோம். சரிதானா? அதனால் அவருடைய இந்த அவுட்பர்ஸ்ட், இந்த மாதிரி வந்து அவர் கோவிச்சுக்கிட்டது, இந்த மாதிரி அடிக்கடி இந்தியாவை அவர் குறை சொல்கிறது, டாரிஃப் கிங்குன்னு சொல்கிறது, பிரிக்ஸில் இருக்காங்க அவங்க, நம்ப முடியுதா அவங்களால, எங்களுக்கு எதிர்ப்பான ஒரு சக்தின்னு சொல்கிறது. அதற்கு பிறகு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அவருக்கு எதிர்ப்பான சக்தியா? அப்போ எதிர்ப்பான சக்தியாக ரஷ்யாவும் சீனாவும் இருந்தால் அவர்களோட உங்களுக்கு நல்லுறவு தானே இருக்குது. நீங்கள் சீனர்களை பெருசாக எதுவும் பண்ண முடியலையே உங்களால். அப்போது உங்களுக்கு சமமாக உங்களால் சண்டை போட முடியாத சீனாவை பற்றி நீங்கள் தணிந்து போகிறீர்கள். அவர்களோடு இங்கே 145, 135, 145% வரி விதிப்பை விதித்தீர்கள். அவர்கள் அதுக்கு பதில் 100% என்னமோ விதிச்சாங்க, 120 என்னமோ விதிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்க. இன்றைக்கி 30% சீனாவுக்கு. சரிதானா? சீனர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள். சீனர்கள் எவ்வளோ விதிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு? 10%. இப்போ நீங்கள் அவர் இதுவரைக்கும் ஏற்பாடு செய்த கையெழுத்து போட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வியட்நாம் வந்து 20% வரி கட்ட வேண்டும். அமெரிக்காவுள்ள தன்னுடைய பொருட்களை அது ஏற்றுமதி செய்ய வேண்டுமானால் 20% அது இன்னும் கொஞ்சம் பணம் தரணும். ஆனால் அமெரிக்கர்கள் வியட்நாமுக்கு விற்பதற்கு எந்த வரி விதிப்பும் இல்லை. இந்த மாதிரி இவர் வந்து இவ்வளவு நாள் என்ன சொன்னார், இந்தியா மற்ற நாடுகள் இவங்கெல்லாம் வந்து ப்ரொபோர்ஷனல் டாரிஃப், அதாவது ரெசிப்ரோக்கல் டாரிஃப், பரஸ்பர கட்டணம். நீங்கள் எனக்கு 10 ரூபா போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு 10 ரூபா போடுவேன். இப்போ அவர் ஏற்பாடு பண்ணியிருக்க இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள், அவர் முடித்திருக்கிற இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு சார்பு தன்மை உடையவை. அமெரிக்காவுக்கு எந்த வரி விதிப்பும் இல்லை. ஓகே சார், நீங்கள் குறிப்பிட்டதில் இன்னொன்று ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன். நேற்று அமெரிக்கா வந்து ஒரு 6 இந்திய நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த 6 இந்திய நிறுவனங்களுமே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறவங்க. ஸோ மொத்தமாக 20 நிறுவனங்கள், அதில் 6 நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களாக இருக்குது. ஸோ வந்து தொடர்ந்து நம்ம வந்து அமெரிக்கா எந்த நாட்டுகிட்ட சொல்லுதோ அவங்ககிட்ட தான் நம்ம எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா சார்? இல்லை, அதாவது அமெரிக்கர்களுக்கு ஈரானியர்கள் எதிரிகள், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் ஈரான் கிட்டேருந்து, ஈரான் பொருளாதார தடைகளின் கீழ் பல ஆண்டுகளாக இருக்குது. சரிதானா? இடையில அதனுடைய பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டன. ஆனால் அதற்கப்புறம் திருப்பி அந்த ஒப்பந்தத்திலிருந்து அவர்கள் மீறிய பிறகு ஐரோப்பியர்களும் அவர்கள் மீது தடை விதிக்க தயாராக இருக்கிறார்கள். இவர்களும் நாம் ஈரான் கிட்ட இருந்தும் ரஷ்யா கிட்ட இருந்தும் வாங்குறதும் தொடக்கத்திலிருந்தே அமெரிக்கர்களுக்கு பிடிக்கவில்லை, ஐரோப்பியர்களுக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் அவர்கள் அதை வெளியில் சொல்வதில்லை. ஏன்னா இந்த 2 நாடுகளையும் அவர்களை தண்டிப்பதற்கு அவர்களுக்கு தெரிந்த வழிகள். இது ரொம்ப உலக ஒழுங்கில், வேர்ல்டு ஆர்டரில் இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு வழிமுறை. உங்களை வந்து ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு நான் ஆட்படுத்தினேன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தவறான வழிமுறையிலிருந்து விலகி போயிடுவீங்க. ஈரான் வந்து அது ஒரு அணுசக்தியாக வளர்ந்து வருகிறது அல்லது வளர முயற்சி செய்கிறது. அந்த முயற்சியை அது கைவிடும். அதுக்காக அது மேலே பொருளாதார தடைகள். சரிதானா? நாம் அவர்களோட ஏன் எண்ணெய் வாங்குறோம்னா, நமக்கு சலுகை விலையில் அந்த எண்ணெயை தருவார்கள் அவர்கள். இல்லை ஒருவேளை ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோமோ என்னவோ, ஹார்ட் கரன்சி கிடையாது, டாலர் கொடுத்து நம்ம வாங்காத இருக்கலாம். எனக்கு அந்த வழிமுறை என்னன்னு தெரியல. ஆனால் நமக்கு அது ஆதாயமாக இருக்கிறதுனால வாங்குகிறோம். இது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு, நேற்று முந்தா நாள் நடக்கலை. அதனால் அது வந்து அவர் திடீர்னு கோவப்பட வேண்டிய அவசியம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரூபாயை வந்து ஈரான் வந்து ஈராக் மூலமாக தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இல்லை, அதெல்லாம் அப்போ இன்றைக்கி தான் பயன்படுத்துதா? நேற்று என்னாச்சு? 2 வருஷம் முன்னாடி என்னாச்சு? 3 வருஷம் முன்னாடி என்னாச்சு? நாம் அவங்ககிட்ட தொடர்ந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். சரிதானா? ஈரானியர்கள் நம்முடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அதனால் இது புதிய கண்டுபிடிப்பு அல்ல. இது அமெரிக்கர்களுடைய கூற்று. அவங்க வந்து பயங்கரவாதத்துக்கு துணை போகிறாங்கன்றது அது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நேற்றும் அவங்க அப்படித்தான் இருந்தாங்க, முந்தா நாளும் அப்படித்தான் இருந்தாங்க. இன்றைக்கி புதுசாக அப்படி இல்லை. இந்த திடீரென்று அவருக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் ரஷ்யா மீது வந்திருக்கிறது. ரஷ்யா மீது அதிகமான இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளே அவர் போர் நிறுத்தம் செய்யலைன்னா நான் இன்னும் தீவிரமான
பொருளாதார தடைகளை நான் விதிக்கப் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது தொடர்பா அவர் பார்க்கும் பொழுது யாரு அந்த பொருளாதார தடைகள் வந்து வெற்றி பெறாமல் செய்வதற்கு துணை போகிறார்கள் என்று பார்த்தால் சீனா ஒன்று, இன்னொன்று நாம ஒரு கொஞ்சம் சின்ன அளவில். அதை பற்றி அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி துணை போகிறவர்களுக்கு தனியாக அவர்களுக்கு அபராதம் விதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அது புதுசாக ஒன்றும் அவர் சொல்லலை. ஒரு 2, 3, 4 வாரங்களுக்கு முன்பாகவே அவர் பேசியது தான். என்ன நீங்களும் நானும் பார்க்கணும்னா, சீனாவுக்கு அந்த மாதிரி தடை விதிப்பார் அவர், அதை நம்ம பார்க்கணும். அவர் சீனாவுக்கும் தடை விதிக்கிறார் என்றால் அப்போ அவர் ரொம்ப சமமாக நடந்து கொள்கிறார். அதாவது அபராதம் விதிக்கிறார்னா நமக்கு அபராதம் விதிக்கிறார், அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறார். இந்த ரஷ்யர்களோடு அவர்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிற நாடுகளுக்கு அவர் வரி விதிக்கிறார், எல்லாருக்கும் சமமாக விதிக்கிறார். அப்படின்னா நமக்கு ஒரு சிக்கலும் இல்லை. அது அவங்களுடைய கொள்கை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்று ஏற்பாடுகளை பண்ணிக்கலாம். நமக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு நம்ம 38 நாட்டுக்கிட்ட இருந்தே எண்ணெய் வாங்குறோம், ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கலை. 70% எண்ணெய் ஒரு 3 நாடுகள்கிட்ட இருந்து வாங்குறோம். ஒன்று ரஷ்யா, இன்னொன்று ஈராக், இன்னொன்று சவுதி அரேபியா. நாம் இந்த 38 நாடுகள் கிட்ட வந்துட்டு நம்ம பல இந்த நாடுகள் கிட்ட இருந்து வாங்கலாம், ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்குறத குறைச்சிக்கலாம் அல்லது வேண்டான்னு சொல்லிடலாம். பெரிய அளவில் நாம் முன்னளவுக்கு அவங்க சலுகையும் தர்றதில்லை. இது ஒரு சிக்கலாக இருந்தால் இதை வந்து நம்முடைய வெளியுறவு கொள்கையை வழிநடத்துபவர்கள் அவர்கள் முடிவு செய்யணும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏன் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா, நம்முடைய விவசாய விளைபொருட்கள் அந்த பகுதியை, அந்த சந்தையை திறக்க சொல்கிறார் அவர். அப்போது நம்முடைய விவசாயிகள் தயார் செய்கிற விளைபொருட்களை காட்டிலும் இன்னும் மலிவாக தயார் செய்யக்கூடிய, அதுக்கப்புறம் ஜெனட்டிக்லி மாடிஃபைட், மரபணு மாற்றி செய்த பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். ஏன்னா நம்முடைய விவசாயிகளை பாதுகாக்கணுன்ட்டு. நாம் மட்டும் இப்படி நினைக்கல, அமெரிக்கர்களும் அவர்களுடைய விவசாயிகளை பாதுகாக்கிறார்கள். சோயா விளைவிக்கிற, சோளம் விளைவிக்கிற விவசாயிகள் பெரிய அளவில் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய மானியங்களை அந்த அரசு வழங்குகிறது. அதே தான் அரிசி விளைவிப்பவர்களுக்கு ஜப்பான் செய்கிறது, பிரான்ஸ் அதை தான் செய்யுது, மற்ற ஐரோப்பிய நாடுகளும் அதைத்தான் செய்கிறார்கள். நாம மட்டும் மானியம் தரலை, நாம மட்டும் நம்முடைய விவசாயிகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டில் 40% விவசாயத்தை நம்பி இருப்பவர்கள். ஸோ இது ஒரு பெரிய சிக்கல். இந்த சிக்கலை நாம் எப்போது, இந்த ரூபிகானை நாம் தாண்ட போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு காலத்தில் சீனாவிலும் கூட இத்தனை பேர் விவசாயத்தை சார்ந்து இருந்த காலமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் விவசாயத்தை சார்ந்திருப்பவர்கள் குறைவாக, அதாவது சார்ந்திருப்பவர்கள் இருக்கலாம், ஆனால் அதில் உழைக்கக்கூடிய அந்த ரேஷியோ, அந்த ப்ரொபோர்ஷன் குறைவாக அந்த நாடு மேலும் வளம் பெறும் என்று சொல்லுகிறார்கள். சரிங்களா? இப்போ சீனாவில் வந்து எத்தனை பேர் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா 10%. அமெரிக்காவில் எத்தனை பேர் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா 1%. இவையெல்லாம் வளர்ந்த நாடுகளுக்கு அறிகுறி. நம்ம நாட்டில் 40%க்கு மேலே இன்னும் விவசாயத்துக்கு வந்து இட் இஸ் நாட் ஸ்கில்டு லேபர். அதுக்கு பெரிய தொழில்நுட்பம் தேவையில்லை. சரிதானா? அது இயற்கையை ஒட்டி நாம் வாழ்ந்து அது வழியாக வந்துடும். அதுக்கு ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போது ஸ்கில்டு வேலைகளுக்கு, டெக்னாலஜிக்கல் நோஹவ் தெரிந்த வேலைகளுக்கு ஒரு சமுதாயம் மேலே போகுதுன்னா அப்போ அதோடு சேர்ந்து இந்த மொத்த நாடுமே மேலே போகும். அதைத்தான் சீனர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த 45 ஆண்டுகளில். அதைத்தான் நாமும் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் விவசாயிகள் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க நம்முடைய மக்கள் தொகையில். இப்போ அது 40% குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையும் என்ற எண்ணம் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த சந்தையை நாம் திறப்பதற்கு தயாராக இல்லை. இதுதான் சிக்கல். ஓகே சார், எங்களோட இணைந்து அமெரிக்கா விதித்துள்ள இந்த டேக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கே கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை. ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க.
இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.